ஒரு பெப்பியா ஒரு ஹீரோ மாதிரி வந்திருக்காரு. With lots of love and respect, I invite Sean Roldan sir. Please, வாங்க. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானியனை ஆழ்பவனே குருநாதா பக்ரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோக்கி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்கே பேசினாலே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இது எப்படியா மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியாக எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதித்த, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகெயின்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். முதல்ல அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். மிது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்லானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கு